வெல்கம் டு வெற்றிபாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். சமூக ஊடகங்களில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்கள் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு மிக கடுமையாக பேசுகிறார்கள். எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் கடுமையாக பேசுறாங்க. அதே மாதிரி ஒரே ஸ்கிரிப்ட் மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் இருந்தா கூட இதையெல்லாம் பார்த்தா உண்மையில எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம் தான் வருது. சீரியஸா சொல்றேன். இந்த சும்மா ஏதோ பேருக்காக ஓட்டம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, இந்த திமுகவுடைய மேடைகளில் இளம் பேச்சாளர்கள் வந்து நின்று பேசுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க அப்படின்னா மனப்பூர்வமா அவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம். இந்த அரசியலை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோம். ஆண்டாண்டு காலமாக இந்த இளைய சமூகம் இந்த கட்சிகளுக்கு, திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், இந்த கட்சிகளுக்கு சும்மா போஸ்டர் ஒட்டுறதுக்கும் நோட்டீஸ் ஒட்டுறதுக்கும், அவனுங்க வரும்போது கொடி பிடிக்கிறதுக்கும் ஜே சொல்றதுக்கும், இவர்கள் வாகனத்துல வரும்போது முன்னாடி பைக்கை முறுக்கிக்கிட்டு போறதுக்கும் மட்டும்தான் இந்த இளைய சமூகம் இத்தனை நாள் பயன்படுத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய கட்சி ஆரம்பித்ததனுடைய காரணம், இன்றைக்கு நம்ம கட்சியில ஏகப்பட்ட இளைஞர்கள் வருகிறார்கள், அரசியல் மயமாக்கப்படுகிறார்கள் தெரிந்த உடனே நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்களை இது மாதிரி வெறும் தொண்டர்களாக மட்டுமே பயன்படுத்தினால் போதாது, அவர்களையும் தலைவர்களாக்கணும், அவர்களையும் பேச்சாளர்களாக்கணும், அவர்களையும் மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்ல திமுக இன்றைக்கு இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இளம் பேச்சாளர்கள் நம்மளை திட்டினா கூட நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததனுடைய நோக்கமே இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான நோக்கம். இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா அந்த எல்லாரும் அப்படிங்கிற லிஸ்டுக்குள்ள திமுக வராதா? திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரமாட்டாங்களா? திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரமாட்டாங்களான்னா வருவாங்க. அப்போ இன்னைக்கு சாதாரணமா நேத்து வரைக்கும் முகம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் கொடி பிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஓரமா கூட்டத்தோட கூட்டமா நின்றவர்கள் இன்றைக்கு பொதுக்களத்துல, அரசியல் களத்துல, அமைச்சர் முன்னாடி, முதல்வர் முன்னாடி, மிகப்பெரிய தலைவர்கள் முன்னாடி பேசுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அது நம்மளாலன்னு சொன்னா நாம சந்தோஷப்படணுமா வேண்டாமா? நாம் அதை வாழ்த்தணுமா வேண்டாமா? யாரெல்லாம் அவர்களை வாழ்த்துறீங்களோ, உண்மையிலேயே மனப்பூர்வமா, சும்மா இல்ல மனப்பூர்வமா வாழ்த்துறீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக இது அவங்க வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூடுதலாக ஒரு சில விஷயங்களை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இந்த புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த இளம் பேச்சாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப தரம் தாழ்ந்து விஜய் அவர்களையும் விமர்சனம் செய்து வருகிறார். குறிப்பாக இன்றைக்கு நம்ம நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள், அவருடைய முதல் மேடை நேற்று அவர்கள் ஒரு முதல் மேடையில, திமுகவுடைய மேடையில பேசுறாங்க, பல விஷயங்கள் பேசுறாங்க. அப்படியே போற போக்குல என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, உதயநிதி ஸ்டாலினை கம்பேர் பண்ணி போகும்போது நண்பரோடு தனியாக ஃப்ளைட்ல திருமணத்துக்கு போகக்கூடியவங்கன்னு சொல்லி விஜய் அவர்களை ஜஸ்ட் ஒரு நக்கல் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. நான் யாருக்காவது திருமணம், நண்பர்களுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னா என் நண்பரை கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா மனைவியை கூட்டிட்டு போவேன், சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போவேன். யாருனே தெரியாதவனை எப்படியா கூட்டிட்டு போக முடியும்? இல்ல தனியா தான் போவேன்னு யாராவது போக முடியுமா? ஒரு சினிமா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு திருமணம், அந்த திருமணத்துக்கு தன்னுடைய நண்பரை அழைச்சிட்டு போறாங்க. பெண்ணை கூட்டிட்டு போன உடனே அது தப்பா போர்ட்ரேட் பண்றீங்களே, அதே மேடையில நீங்க பெரியாரை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு பெரியாரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சமமாக இருக்கிறது தானே இருக்கணும் அப்படிங்கிறது தானே பெரியாருடைய சித்தாந்தம். உங்களுடைய திராவிட கழகம் அல்லது திமுகவுடைய மேடைகள்லையும் அதுதானே பேசுறீங்க. இங்க ஆண் பெண் நட்பு கொள்வது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் தவறு இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், ஒரு நடிகரும் நடிகையும் அவர்களுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாத பட்சத்துல அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு திருமணத்திற்கு போனதையே தப்பாக பேசக்கூடிய நீங்கள் என்ன பெண்ணியவான்? பெண்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு சத்யராஜ் அவருடைய மகள் உதயநிதி ஸ்டாலினும் ஒரே நிகழ்ச்சிக்கு ஒரே கார்ல எங்கேயாவது போனா தப்பா பேசினா ஏத்துக்க முடியுமா? தப்பா பேசுறது நியாயமா? அப்போ பெண்ணியவாதி, பெண் உரிமை அப்படின்னு சொல்லி மேடையில நின்று பேசிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு நடிகையை தரம் தாழ்ந்து பேசுறீங்க. விஜய் அவர்களை கிண்டல் செய்வதாக நினைத்து, விஜய் அவர்களை கேவலப்படுத்துறதா நினைச்சு விஜய் அவர்களை இன்னொரு பெண்ணோடு தொடர்பு பேசுறீங்களா? அப்ப அந்த பெண்ணுக்கு மானம் இருக்காதா?
அந்த பெண்ணிற்கு ஒரு வாழ்க்கை இருக்காதா? அந்த பெண்ணுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காதா? அவர்கள் நடிகையாக இருந்தார்களும் அவர்களுக்குன்னு ஒரு மனசு இருக்காதா? அதை யோசிக்க மாட்டீங்களா? ஏற்கனவே இந்த திமுக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, லியோனி மாதிரி நாலாந்தர பேச்சாளர்கள், பொன்முடி மாதிரியான நான்காந்தர பேச்சாளர்கள், அவங்களால வேலைக்கு ஆவாது, திமுக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் புதிதாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். சொன்னா நீங்களும் அதே ஆபாசமா, அருவருக்கத்தக்க வகையில, கேவலமா இன்னும் நிறைய சகோதரிகள் பேசி இருக்கிறாங்க. நீங்களும் அதே பேசுவீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு இளம் தலைமுறையாக அரசியல் இப்பதான் பயின்று வருகிறீர்கள். புதிய மேடைகள்ல வரும்போது இப்பவே உங்களுக்கு இப்படிதான் கற்றுத்தருகிறது அப்படின்னு சொன்னா, இதுதான் கலைஞர் சொல்லி தந்த வழியா? இதுதான் அண்ணா சொல்லி தந்த வழியா? இதுதான் பெரியார் சொல்லி தந்த வழியா நம்ம கேட்கிறோம். அதனால தயவு செஞ்சு நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது நாங்க. உங்களுடைய விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு தானியும் தெம்பும் மிகுந்த ஏகப்பட்ட பேர் எங்கள்கிட்டையும் இருக்கிறாங்க. நாங்க இந்த ஒரு விஷயத்தை தான் விரும்புறோம். அதுல ஒரு சகோதரர் பேசும்போது அவர் அந்த பேச்சாளர் பயிற்சி முகாம்ல கலந்து கொண்டவர் பேசும்போது சொல்றார், 2017 அவர் கட்சியில வந்திருக்கிறார். கட்சியில அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, உதயநிதியினுடைய ரசிகர் மன்றத்துல இணைஞ்சிருக்கிறாராம். அப்படி உதயநிதி என்ன கிழிச்சிட்டாருன்னா அவருக்கு ரசிகர் மன்றம், அவரு சரி ஏதோ இணைஞ்சிட்டாரு. அவங்க எல்லாம் சித்தாந்தத்தையும் கொள்கையும் பத்தி பேசுறாங்க, சினிமா நடிகரை பத்தி பேசுறாங்க. சரி இருக்கட்டும், இணைஞ்சிருக்கிறார். அவர் ஒரு முதல் மேடையை ஏறுவதற்கு 2017 கட்சியில இணைந்த அந்த அந்த இளம் வாலிபர் முதல் மேடை ஏறுவதற்கு 8 வருஷம் ஆயிருக்கு. 2025 தான் ஒரு மேடை. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து இங்க இளம் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் நம்ம உருவாக்கக்கூடிய அந்த காரணத்தினாலதான் நமக்கு போட்டியாக இன்னொரு நம்ம கட்சியிலையும் இளைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் ஆகும் ஒரு முதல் மேடையை பிடிக்கிறது. பல பேர் அதான் உண்மை. இன்னும் ஒரு சகோதரி அவங்க ரொம்ப பேசுறாங்க, இதே இது அப்பா அப்பான்னு பேசுறாங்க. இவரை உதயநிதி ஸ்டாலின் தான் இளம் தலைவர்னு சொல்லி பேசுறாங்க. புகழ் பாடலாக இருக்குது. ஒரே ஒரு அட்வைஸ் தான், நல்ல பேச்சாளர்கள் உங்களுடைய பேச்சு திறமை இந்த மக்களுக்காக பேசுங்க. நீங்க இந்த கட்சிக்காக பேசுறது, உங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய மனம் குளிரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய கட்சி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் வாழ்த்துவார்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர்கள் நேசிப்பார்கள். ஆனா மக்களுக்காக நீங்க பேசுனீங்கன்னா இந்த மக்கள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. திமுக இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள், இளம் மாணவர்கள் எல்லாம் பார்த்து, மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வாரிசாக தான் இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. 1-2 வேணா வித்தியாசங்கள் வரலாம், புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இருக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய மேக்சிமம் வாரிசா தான் இருக்கு. மாமனார் கட்சியில பெரிய பொறுப்புல இருப்பாங்க, அப்பா பெரிய பொறுப்புல இருப்பாங்க, சித்தப்பா பெரிய பொறுப்புல இருப்பாங்க, அண்ணன் பொறுப்புல இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் வருவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறையாகவே அரசியல் களத்துல வரக்கூடியவர்கள். அரசியலுக்கு நமக்கும் பெரும் தூரம் இருந்த இடத்துல முதல் முறையாக அரசியல் களத்துல நிற்கக்கூடியவர்கள். அப்போ அப்படி வரக்கூடியவர்களை நீங்க எதிர்க்கிறவங்க கொஞ்சம் நேர்மையாக அதை அணுகணும், குறைந்தபட்சம் அப்படிங்கிறதான் நம்முடைய மேலான கோரிக்கை. அதுல ஒரு புள்ள பேசும்போது சொல்லுது, இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கோயம்பேட்டில் ஒரு ஃபேமிலி, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதன் காரணமாக ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்தாரு. கலைஞர் கொண்டு வந்த அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தான் அவருடைய சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு உதவி செஞ்சு அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் தான் அவருடைய மகள் சொல்லி பேசுறாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த மருத்துவ காப்பீடு திட்டம், அந்த மருத்துவ திட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த திட்டம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. உங்கள் தந்தையினுடைய சிறுநீரக மாற்றுக்கு உதவி செஞ்ச, சிறுநீரகம் மாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த கலைஞரை நீங்கள் வாழ்த்துறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய தந்தை மாதிரி லட்சக்கணக்கான தந்தைகளுடைய சிறுநீரகங்கள் பாழ்பட்டு நாசமா போறதுக்கு காரணமான டாஸ்மாக கொண்டு வந்ததும் இதே கலைஞர் தான். அதற்காகத்தான் திமுகவை எதிர்க்கிறோம். புரியுதா? உங்கள் தந்தையை காப்பாத்தினார் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, ஒரு சுயநலத்தின் பேர்ல நீங்க அவரை ஆதரிக்கீங்கன்னு சொன்னா, லட்சக்கணக்கான தந்தைகளுடைய மரணத்திற்கு, லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாம அனாதையாக இருப்பதற்கு, லட்சக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு தாய் விதவைகளாக கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதற்கு இதே கலைஞரும் அவருடைய மகன் மு க ஸ்டாலினும், இதே அம்மா ஜெயலலிதா அவர்களும், இவர்கள் தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக நாங்க எதிர்க்கிறோம். இன்னொரு சகோதரர் சொல்றாரு, நான் ஒரு இடத்துல நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், பொதுக்கூட்ட மேடையில நான் போயிட்டேன். அப்ப அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க கேட்கிறாங்க,
என்னப்பா பேச்சாளர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், நான் தான் பேச்சாளர் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. இந்த மாற்றத்தை சாதிச்சது தமிழக வெற்றி கழகம் தான். அவங்களுக்கு பேச்சாளர் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படியே கொஞ்சம் தொப்பையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஹைட்டும் வெயிட்டுமா அப்படியே அழுங்காம குலுங்காம ஒரு கார்ல வந்து அப்படியே பவுடர்லாம் பூசிக்கிட்டு வந்து இறங்கி மேடையில வந்து பேசக்கூடியவர்களை தான் இவ்வளவு நாள் பேச்சாளர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப். பேச்சாளர்கள் தான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையனும் நம்முடைய பக்கத்து வீட்டு பையனும் பேச்சாளராக இருக்கலாம், அவனுக்கும் தகுதியும் திறமையும் இருந்தா அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகவை தள்ளி இருக்குது. அந்த நிலைமைக்கு திமுகவை தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் தான். அதனால பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சாளர்களும் தளபதி விஜய் அவர்களை பத்தி எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணி பேசுங்க, ஆனா அந்த நன்றி உணர்வு உங்க மனசுக்குள்ள இருக்கட்டும். அது யாராக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி இன்னொரு பிள்ளை சொல்லுது, இன்னொரு பொண்ணு சொல்லுது, நாங்க பயிற்சி முகாம்ல கலந்துகிட்ட போது இந்த திருச்சி சிவா வகுப்படுத்தார் அப்படின்னாங்க. அந்த திருச்சி சிவா வேற ஒரு வகுப்பு எடுத்திருக்கணும், அவர் எடுக்கல அப்படிங்கிறதுனால நான் சொல்லித்தரேன். தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் நேர் எதிராக மோதிக்கொண்டிருக்கிறது. இங்க பயங்கர சண்டை திமுக காரனுக்கு அதிமுக காரனுக்கு. இங்க இருந்து அதிமுக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு ஒரு எம்பிய தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. திமுகவும் மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு பாராளுமன்றத்துக்கு ஒரு எம்பி அனுப்புறாங்க. இங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அதிமுக திமுக டெல்லியில கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாச்சு. அந்த கூட்டணி வைத்த எம்பி யாருன்னா திருச்சி சிவாவும் அதிமுகவை சேர்ந்த சசிகலா புஷ்பாவும். இப்போ சசிகலா புஷ்பா பாஜகவில் இருக்கிறார். இந்த திருச்சி சிவா உருவாக்கின அவருடைய மகன் தான் எஸ்ஜி சூர்யா. திருச்சி சிவா இன்னைக்கு ஊரெல்லாம் மாணவர்களுக்கு வகுப்படுகிறார். கொள்கைய சித்தாந்தத்தை எல்லாத்தையும் தான் சொந்த புள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முடியல. அவன் பிஜேபியில போய் அங்க போய் அசிங்க அசிங்கமா ஆபாசமா ஒவ்வொருவருடைய வீட்டு கிச்சன்ல என்ன நடக்குது, பெட்ரூம்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொது வெளியில வந்து இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த திருச்சி சிவா உங்கள்ட்ட இந்த மாதிரி பேச சொன்னார் இல்லையா, விஜய் அவர்களுக்கும் நடிகைக்குமான தொடர்பை பத்தி பேச சொன்னார் இல்லையா, அந்த திருச்சி சிவா அவருக்கும் சசிகலா புஷ்பாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி சொல்லி தந்தாரா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. திமுக இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. திமுக எப்பவுமே பேச்சாளர்களை கட்சியுடைய நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. நல்லா பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவங்கள கட்சியினுடைய நிர்வாகத்துக்குள்ள வரமாட்டாங்க. தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு அதுக்கு உள்ள நிறுத்திடுவாங்க, எவ்வளவு பெரிய பேச்சாளர்களா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பேச்சாளர்கள் உருவாகி மக்கள் மனதை கவர்ந்து அவர்களுக்கான தனி அதிகாரம் செலுத்தி அவர்கள் கூட ஒரு கூட்டம் போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது திமுகவுக்கு. ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வைகோவனுடைய பேச்சு, திமுகவுல வைகோ பேசினார்னா அப்படி இருக்கும் அவருடைய பேச்சு. அவர் மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார். எங்க வைகோ வளர்ந்தார்னு சொன்னா மு.க. ஸ்டாலினுக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி வைகோ ஓரம் கட்டப்பட்டார். மீண்டும் அதே மாதிரி பிரச்சனை இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஃபெமிலியர் பேஸ் நடிகைகள் எல்லாம் வந்தா கூட அவங்களெல்லாம் கட்சி நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. இன்றைக்கு இந்த திமுகவினுடைய இளம் பேச்சாளர்களாக இறங்கி இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த நிர்வாக செட்டப்புக்குள்ள போவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். இன்றைக்கு இளம் பேச்சாளர்கள், இளம் அரசியல்வாதிகள், நிறைய சகோதரர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் புதிய புதிய தலைவர்கள் இந்த மக்கள் மத்தியிலே அறிமுகமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நிர்வாக பொறுப்புகளோடு இந்த சமூக மக்களுக்கு களத்துல நின்று வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா திமுக இந்த இளைஞர்களை ஜஸ்ட் சும்மா விஜய் அவர்களை திட்டுறதுக்காகவும் பேசுறதுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்த போகுது அப்படிங்கிறதான் நம்ம இவருடைய செயல்பாடுகள்ல இருந்து நமக்கு தெரியுது. ஆனா அந்த கட்சியில பேசக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு கூலிக்கு மாரடிக்காம உண்மையிலே உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த கட்சி நல்லது செய்தா கெட்டது செய்தா, இந்த கட்சி ஏன் இன்னைக்கு நம்மளை ஹையர் பண்ணி இருக்கிறாங்க, ஏன் நம்மள்ட்ட இந்த மாதிரி பேச சொல்றாங்க, இது சரிதானா தவறுதானா அப்படிங்கிற
மனசாட்சிப்படி உணர்ந்து நீங்க மேடைகள்ல பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்று சொல்ல. நீங்க வேற கட்சி, நாம வேற கட்சி இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை நாங்க ஆதரிக்கிறோம், நாங்க பார்த்து சந்தோஷப்படுறோம். நீங்க வளரும்னு நினைக்கிறோம். இந்த அரசியல் தான் இந்த நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். இளைஞர்கள் வெறும் கொடி தூக்குறதுக்காகவும் போஸ்டர் ஒட்டுறதுக்காகவும் மட்டுமல்லாம இளைஞர்கள் மாணவர்கள் அரசியல் தலைவர்களாகணும் அப்படின்னு நினைக்கும். திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர் தலைவர்கள் எல்லாம் கிடையாது. மாணவர் அணின்னு வச்சிருப்பாங்க. மாணவர் அணியுடைய தலைவருக்கு 50 வயசு இருக்கும். இதுக்கு முன்னாடி எழிலரசன் இருந்தார், இப்போ ராஜீவ் காந்தியை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் மாணவர்களா? கிடையாது. இளைஞர் அணின்னு சொல்லிட்டு 50-55 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நீ அவங்க அப்பா தலைவர் பொறுப்புல இருந்து மாறுவது வரைக்கும் ஒரு இளைஞர் அணி செயலாளர் தான். அது இவருக்கு 60 வயசு ஆனாலும் அப்படிதான் இருக்கும். 2018 டெல்லியில ஒரு போராட்டம். அன்னைக்கு சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய மாநில நிர்வாகத்தில் நான் இருக்கிறேன், மாநில துணை செயலாளராக இருக்கிறேன். டெல்லியில நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம். திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் போறதுக்கு எனக்கு பயங்கர நெருடலா இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு. 30 வயசுல நம்ம இந்த இதுக்கு அங்க போனா மாணவர்கள்லாம் இருப்பாங்களே, நம்மளை பார்த்தா மாணவர் நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடலாவே இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல போயாச்சு, நிறைய பேர் வந்து அறிமுகமாகறாங்க. அதுல திமுகவுடைய மாணவர் அணி மாவட்ட செயலாளர்னு சொல்லி ஒருத்தர் வந்து அறிமுகமானாரு. ஒரு பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அவருக்கு +2 அல்லது காலேஜ் படிக்கக்கூடிய வயசுல ஒரு பையன் இருப்பான், குழந்தை இருக்கும். அவரு மாவட்ட செயலாளரா மாணவர் அணிக்கு. அதை பார்த்த உடனே தான் நமக்கு ஒரு தைரியமே வந்துச்சு. ஆஹா, அப்ப நம்மளை விட ஏஜ்டு பர்சன் எல்லாம் மாணவர் அணி நிர்வாகத்துல இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி. மாநில செயலாளரை பார்த்தா அவர் அதை விட வோல்டேஜ். இன்னைக்கு அடுத்த மாணவர் அணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் ராஜீவ்காந்தி மாதிரியான ஆட்கள் கையில கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இளம் தலைவர்களை, இளம் அரசியல் தலைவர்களை, இளைஞர்களை அரசியல் பால் கொண்டு வந்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி அவர்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்க உருவாக்கக்கூடிய காரணத்தினாலதான் நம்ம கட்சியும் அதற்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திமுக இளம் பேச்சாளர்களை உருவாக்குறது, இளம் தலைவர்களை உருவாக்குகிறது, எல்லாமே செய்யுது. இது எல்லாமே காரணம் தமிழக வெற்றி கழகம் தான். நாங்க கட்சி ஆரம்பிச்சு என்னத்தை சாதிப்பீங்கன்னு சொல்லி கேட்டீங்களா, இது எங்களுடைய முதல் சாதனைன்னு வேணா நீங்க கணக்கில் வச்சுக்கோங்க. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போடுறோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு வீடியோவுக்கு அதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடும்போது கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஆகுது. ஸோ எதுக்காக நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொன்னா, காசுக்காக பணத்துக்காக எல்லாம் கிடையாது. நான் 2016 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். நமக்கு அதெல்லாம் நோக்கமே கிடையாது. நமக்கு என்ன தோணுது மக்கள் மத்தியில சொல்லணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு பேசுறதுக்காக, நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா தான் நம்ம யூடியூப் சேனலை பயன்படுத்துறமே தவிர இது காசு பணம் வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தளம் கிடையாது. முழுக்க இது மக்களுக்கு நம்முடைய கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில பரவலாக போய் சேருது. ஆளாளுக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதில் நம்முடைய தொண்டர்கள் கொஞ்சம் பேர் மட்டும் பாக்குறீங்க, இதை தாண்டி எங்கேயுமே போய் சேர மாட்டேங்குது. அதனால நாங்க 4 மணி நேரம் ஒரு வீடியோக்கு, நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. நாங்க யூடியூபர்ஸ் இல்ல, இது இல்ல பொழப்பு. எங்களுக்கு வேற தொழில்கள் இருக்கிறது, கட்சி சார்ந்த பணிகள் இருக்குது. இதுக்கு இடையில நம்ம இந்த பணிகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுக்கிறோம். எனவே இதை பார்க்கக்கூடிய தாவேகாவுடைய தொண்டர்கள் ஜஸ்ட் ஒரு ஷேர் காப்பி பண்ணி அப்படியே உங்களுடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்க கட்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரூப்ல, இப்ப நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு ஒரு பதில் கொடுத்து ஒரு போடுறோம் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ லிங்க் காப்பி பண்ணி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்க. பிஜேபியை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா காப்பி பண்ணி பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க அதை அனுப்பி கொடுங்க. அப்பதான் இது நம்ம யாருக்கு செய்தி சொல்றோமோ அவர்களுக்கு போய் சேரும். அப்பதான் நம்ம போடக்கூடிய அந்த வீடியோவின் காரணமாக பலன் இருக்கும். நம்ம வியூஸுக்காக போடல, முதல்ல அதை தெரிந்து கொள்ளுங்க. இல்லை நம்ம நண்பர்களே இதை பார்த்து சூப்பர் அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக போடல. இந்த வீடியோக்கள் நம்ம போடுறது நம்மை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தெளிவும் புரிதலும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். எனவே வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை லிங்கை காப்பி பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.